இல்லலா, நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிச்சது. பேசாம ஹோம்வொர்க் எழுதலாம்னு நினைச்சேன். லேட் ஆனதுக்கு சாரி ஆனா, நாங்க எல்லாரும் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தோம். டிங்கியும் அதை விளையாட ஆசைப்பட்டா, ஆனா அவ சைஸுக்கு அது கரெக்டா இருக்காதுல்ல. நீ வேணா அடுத்த தடவை ரெஸ்லிங் ட்ரை பண்ணு, அது உனக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, நீ சொன்னது சரி ஜாக். போதும் போதும், என்ன கிண்டல் பண்றத நிறுத்துங்க. நான் இனிமே உங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்னாச்சு உனக்கு? ஃபுட்பால் டீம்ல இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கா இவ்ளோ கோவப்படுற? ஆனா நாங்க உண்மையா தானே சொன்னோம். ஃபுட்பால் ஆடணும்னா கொஞ்சமாவது ஹைட் இருக்கணும். எனக்கு புரியுது, நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒத்துக்கிறேன். இனிமே உங்க கூட நான் ஃபுட்பால் விளையாட வரமாட்டேன். நீங்களே தனியா விளையாடுங்க. நீ குள்ளமா இருக்கன்றத ஒத்துக்கட்டு வெங்கி, என்ன சொன்னாலும் அதுல மாற்றமே இல்ல. அதனால என்ன? நீ இனிமே என்ன ட்விங்கின்னு கூப்பிடாத, புரிஞ்சுதா? சரி, நான் உன்னை கர்னல்னு கூப்பிடவா? அது உனக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஆமா, சரியா சொன்னீங்க. கர்னல்னா கோதுமைன்னு அர்த்தம். ஆனா நாம சொல்ற கர்னல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர்.